ராமநாதபுரம் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதியில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கில் கடல் அட்டை மீதான தடையை நீக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்ப்போம். ராமநாதபுரம் மாவட்டத்தின் முக்கிய தொழில் மீன்பிடித்தல். நீண்ட காலமாக இலங்கை கடற்படையின் தாக்குதலால் மீனவர்களின் வாழ்க்கை கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளது. இந்நிலையில் மருந்திற்காக பயன்படும் கடல் அட்டைகளை பிடிப்பதற்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்கும் போது தப்பித்தவறி அவர்களது வலையில் கடல் அட்டைகள் விழுந்தால் மீனவர்கள் கைது செய்யப்படக்கூடிய நிலை ஏற்பட்டு இருப்பதாக கூறுகிறார் மீனவர் சங்க நிர்வாகி கருணாமூர்த்தி. அரசு உடனடி தலையீடு செய்து கடல் அட்டை மீதான தடையணையை நீக்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசு இதில் கூடுதல் கவனம் செலுத்தி இந்த மீனவர்களை பாதுகாக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தடை உள்ளதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுவதாக கூறும் மீனவர்கள் கடல் அட்டைகள் மீதான தடை உள்நோக்கத்தோடு பிறப்பிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர். ஸ்ரீலங்காவில் அட்டை பிடிக்கிறான், பாகிஸ்தானில் அட்டை பிடிக்கிறான், பங்களாதேஷில் அட்டை பிடிக்கிறான். இந்த இந்தியாவில் தான் அதை தடையாக வச்சிருக்கோம். தடையாக வச்ச காரணத்தால் நாங்கள் மீனவர்கள் ரொம்ப அவதிக்கு உள்ளாகி போட்டிருக்கோம். இங்கே தூத்துக்குடியிலிருந்து நாகப்பட்டினம் வர பல லட்சக்கான மீனவர்கள் இதை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஏற்கனவே இலங்கை கடற்படையால் மீன்பிடி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கடல் அட்டை மீதான தடையை நீக்காவிட்டால் மீனவர்களின் நிலை மேலும் மோசமான நிலைக்கு தள்ளப்படும் என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர் மீனவர்கள். 4 பிள்ளைங்க இருக்காங்க, 5 குழந்தை இருக்காங்க, 2 குழந்தை இருக்காங்க. படிப்பு செலவுக்கு கூட அன்னைக்கு நாள் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த தொழிலை நம்பி தான் நாங்கள் இருக்கிறது. மத்திய கவர்மெண்ட்டோ மாநில கவர்மெண்ட்டோ எங்களுக்கு அதிகமான நிதி உதவி அளிக்கிறதும் கிடையாது. நாங்கள் இந்த கடலை நம்பித்தான் நாங்கள் இருக்கோம். ஆனால் கடல் அட்டை மீதான தடை நீக்கப்பட்டால் அந்த இனமே அழிந்துவிடும் என்று வனத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அழியாத கடல் அட்டைக்கு தடை விதித்த அரசாங்கங்கள் அழிந்து வரும் மீனவருடைய வாழ்க்கையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ராமநாதபுரத்திலிருந்து மகேஸ்வரன், நியூஸ் 18 தமிழ்நாடு.